ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். டாக்டர், எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, மருந்து நான் எடுத்துட்டு இருக்கிறேன். இதை தாண்டி நான் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குங்க. அப்படி ரெகுலரா நீங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க எந்த வகையான நமக்கு பாடியில இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, நீங்க மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் சரி, இந்த 5 விஷயத்த தவறாம நீங்க கடைபிடிங்க. இதுலயே நமக்கு பாதி நோய் குணமாயிடும். பாசிட்டிவான எனர்ஜி நம்ம உடல்ல வந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி என்ன விஷயம்? காலையில சீக்கிரமா எந்திரிக்க பழகுங்க. இதுதாங்க ஃபர்ஸ்ட். நிறைய பேர் என்னன்னா காலையில 10 மணி 11 மணிக்கு தான் எந்திரிக்கணும். முடிந்த அளவுக்கு ஒரு 5:30 6:00 ஆச்சு நீங்க கண் விழிக்கிறத ஒரு முக்கியமான ஹேபிட்டா வச்சுக்கோங்க. எந்திரிச்ச உடனே கொஞ்சமா ஒரு 200 300 ml வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணீரை குடிச்சுக்கோங்க. அடுத்து 2வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வாக்கிங்க. காலையில அந்த இயற்கை சூழ்நிலையோட வாக் பண்றது. நிறைய பேர் வாக் பண்ணும்போது பேசிக்கிட்டே வாக் பண்ணுவீங்க, ஃபாஸ்டா வாக் பண்ணுவீங்க, இல்ல டெய்லி ஒரு டார்கெட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணும், இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். அதை பார்த்து பார்த்தே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. ஐயோ, இன்னும் இவ்வளோ பேலன்ஸ் இருக்கே, இன்னும் இவ்வளோ கிலோமீட்டர் நடக்கணுமே அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ரிலாக்ஸா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 15-20 மினிட்ஸ் வாக் பண்ணா கூட போதும். அடுத்து 3வது முக்கியமான விஷயம், உங்களுடைய ஃபுட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வகையான நோயா கூட இருக்கலாம். சுகர் இருக்குங்க, இல்ல எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரியான உணவு ஹெல்த்தியா நம்ம சாப்பிட்றோமா அப்படின்றதும் உங்க கவனத்துல வச்சுக்கோங்க. 4வது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நெகட்டிவ் பீப்புள்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு செட் ஆகாத ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்தா அதுல இருந்து விலகி எப்பவுமே உங்க மனசை ஹாப்பியா வச்சுக்கோங்க. பல நோய்கள் இதனால காணாம போயிடும். 5வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? சீக்கிரமா தூங்க போங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி வேண்டாம். இரவு நேரத்தில் சீக்கிரமா நீங்க மேக்ஸிமம் 10 மணிக்குள்ள தூங்க போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி சீக்கிரம் தூங்கிட்டு சீக்கிரம் எந்திரிக்கும் போது உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். அதே மாதிரி மனசும் ஹாப்பியா இருக்கும். நோயும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.